சாயங்கால நேர ஸ்நாக்ஸ்க்கு சுட சுட சூப்பரான ஆனியன் போண்டா பண்ணலாம் வாங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ஒரு பேக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் பாதி பேக்கெட் அளவுக்கு நான் செய்ய போகிறேன். பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து நீட்டு வாக்கில் விதை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் எடுத்த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் பாதி அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எனக்கு இது போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொருளும் இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மசாலா எல்லாமே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் உப்பு பத்தாது, ஏன்னா மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு இருக்கும். ஆனியன்லாம் போடுறோம் இல்லையா, பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கணும் மாவு. நம்ம போண்டாங்கிறதால கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்துட்டு பேனில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகிட்டு இருக்குது எண்ணெய். பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணி செய்கிறதால நல்லா போண்டா உள்ளேயும் கிறிஸ்பியாக வரும். நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் போண்டா மாவு. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே ஃப்ளேமை வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க மீடியமில். பாருங்கள் இப்போ குட்டி குட்டி போண்டாவாக போட்டு பொரிச்சு எடுங்க. சின்ன சின்னதாக போடுங்க. நீங்கள் பெரிய போண்டாவாக போட்டிங்கன்னா உள்ள மாவு வந்து கொஞ்சம் வேகாது, கிறிஸ்பியாக வராது. அதனால் சின்னதாக நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டோன்னே 5 நிமிஷம் திருப்பி போடாதீங்க. மாவு கொஞ்சம் ஒரு சைடு நல்லா வெந்தோடனே திருப்பி போடுங்க. பாருங்கள் அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டு எல்லா சைடும் ஒரே கலர் வர மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க போண்டா. இதில் மாவில் வந்து நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நிறைய எண்ணெய் குடிக்காது போண்டா. இந்த மாதிரி நீங்கள் மாவில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பிசைஞ்சு செஞ்சிங்கன்னா போண்டாவில் வந்து அதிக எண்ணெய் பிடிக்காது. பாருங்கள் எல்லா போண்டாவும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் அடுத்த ஈடு மாவு கூட நான் போட்டுக்கிறேன். இதையும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. பாருங்கள் நான் எடுத்த மாவு அளவுக்கு எவ்வளோ போண்டா வந்திருக்கு பாருங்கள். இதையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான போண்டாவை தேங்காய் சட்னியோட டொமேட்டோ சாஸோட நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்